வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேசப் போறோம். இது ஒரு ரீசன்ட் டைமிங்ல கொஞ்சம் பெருசா போய்க்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தின டாபிக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைகை புயல் அப்படின்னு நம்ம கூப்பிடுற நடிகர் வடிவேலு அவர்கள பத்தின ஒரு டாபிக் தான். அவர பத்தி என்ன டாபிக் அப்படின்னா, இப்ப விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுல எந்த அளவுக்கு எல்லாரும் வருத்தம் தெரிவிச்சாங்களோ, அதே அளவுக்கு வைகை புயல் மேல விமர்சனங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாருமே சோசியல் மீடியாஸ் எல்லா சைட்லயும் அவர் மேல பல விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. எனக்குமே அவர் இறுதி ஊர்வலத்துல வரல, கலந்துக்கறல அப்படிங்கிறது ஒரு மன வருத்தமாகவும் ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் தான் இருந்துச்சு. ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களோட உதவினால தான் ஆரம்பத்தில் வைகை புயல் அவர்கள் பார்த்தீங்கன்னா வடிவேலு சினி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நடிக்க வந்தார், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் மறந்துட்டு 2011 விஜயகாந்த் அவர்களை பல மேடைகளில் தாக்கி பேசினார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது தப்பு தான், அது சரின்னு சொல்லவும் இல்லை, அது தப்பு தான். கிட்டத்தட்ட 10 வருஷமாக அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சிட்டார், எந்த சான்ஸுமே கிடைக்காம. அதாவது சினிமாவில் பீக்கில் இருந்த ஒரு நடிகர், அவர் தான் காமெடிக்கு அப்படின்ற லெவலில் இருந்த ஒரு நடிகர் திடீர்னு அப்படியே டவுன் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போய் 10 வருஷமாக ஒரு அகதி மாதிரி ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு இடத்துலையே ஒன்றுமே இல்லாமல் இருந்ததே அவருக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை தான். அதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே நேரிலேயே பார்த்து அவரை போய் பார்த்து மன்னிப்பு கேட்டு கண்ணீரெல்லாம் விட்டு அழுதுட்டு வந்துட்டார். அந்த வீடியோஸுமே நமக்கு சோசியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவர் நேரடியாக அவர் வீட்டிலேயே போய் அவரை பார்த்து மன்னிப்பும் கேட்டு வந்தார். அவரை விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலையை பார்த்து கண்ணீர் விட்ட இதெல்லாம் இருக்குது. இப்போது விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டார். அவரோட இறப்புக்கு பல காரணங்கள் சொல்கிறோம். உடல்நிலை சரியில்லை, அவர் அதிகமாக தண்ணி அடித்தார், அவர் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் இறந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் வடிவேலு அவர்களை பற்றியுமே பல விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பொதுவாகவே விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், ரொம்ப தைரியமான ஆள், மனோதிடம் அதிகம், கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒருத்தர் விமர்சனம் பண்ணதுக்காகலாம் அதை நினச்சி வருத்தப்பட்டு இறந்துருப்பாரா அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா அது ஒரு பார்ட்டாக இருக்கலாம், ஜஸ்ட் அப்போ வருத்தப்பட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா அவர் அதை கடந்து போயிட்டாருன்னு சொல்லணும் சொல்லப்போனால். ஏன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள்கிட்டையோ இல்லைன்னா ரசிகர்கள்ட்டையோ நம்ம பையன்தான், அவனை எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் சொன்னதாக தான் நியூஸ் இருக்கே தவிர, அவரை பற்றி இவர் எங்கேயுமே, அதாவது வடிவேலு அவர்களை பற்றி விஜயகாந்த் அவர்கள் எங்கேயுமே விமர்சித்து ஒரு வரி கூட பேசின மாதிரி எந்த பதிவுமே கிடையாது. அவரே அதை கடந்து போயிட்டாரு. ஸோ அதனால இது அவரை பாதிச்சதா எனக்கு தெரியல. ஆனால் வடிவேலு அவர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் தன்னோட தரத்தை தானே இந்த விஷயத்தினால குறைச்சிக்கிட்டாரு, அதை வேணால் நம்ம சொல்லலாம். பட் அதுக்கான பலன்களையுமே அவர் அனுபவிச்சிட்டாரு, இப்பயும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காரு. இப்பயும் திரும்ப நடிக்க வந்தாலும் அவர் நடிக்கிற படம் எதுவும் சரியாக போகலை, ப்ளஸ் புது படங்கள் எதுவும் பெருசாக கமிட் ஆகலை. டைரக்டர் சங்கர் அவர்களோட பிரச்சனையாகி அது கொஞ்ச நாள் ரெட் கார்டில் இருந்தார். ஸோ ரெட் கார்டு கொடுத்து நடிக்க முடியாமல் இருந்தார். இந்த மாதிரி இப்பயுமே அவருக்கான பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இறப்பில் அவர் கலந்துக்கிறல அப்படிங்கிறது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம்தான். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த ஒரு விழாவில், கலைஞர் நூறு அப்படின்ற ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா அவர் போயிருக்காரு. அங்கேயுமே சில கசப்பான அனுபவங்கள் அவருக்கு வந்ததா சோசியல் மீடியாஸில் நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. என்னோட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம், விஜயகாந்த் அவர்கள் இறந்த இடத்துல நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் வரலை. அப்படி வந்தவங்களை பற்றியோ இல்லை வராதவங்களை பற்றியோ அவர்களோட குடும்ப உறுப்பினர்களே எந்த கவலையும் வருத்தமும் தெரிவிக்கலை. ஏன்னா யார் யாரோட எந்த அளவில் கான்டாக்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நடிகர் சூர்யா அவர்களோ இல்லை கார்த்தி அவர்களோ இந்த மாதிரி நிறைய பேர் நேரில் வரலை, புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. ஆனால் இதை பற்றி அவங்க குடும்பத்தார்கள் எந்த ஒரு வருத்தமோ இல்லை கருத்துக்களோ தெரிவிக்கவே இல்லை.
ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள அலைபேசியிலோ, மத்த விஷயங்கள்லயோ எந்த அளவுல கான்டாக்ட் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளோட பார்வைக்கு நேர்ல பார்க்குறது மட்டும் தான் நம்ம சொல்றோம். அவங்களுக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு வந்து கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அதுவும் இல்லாம, இது வந்து அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. நம்ம எல்லாருக்கும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அவர் வாழ்ந்தாரு, இப்படி வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு. அதாவது வாழ்ந்தா இப்படித்தான்டா வாழணும். இறந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு மரியாதையோட இறக்கணும், மரணம் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு அவர் இறந்துட்டாரு. இப்போ நம்ம லைஃப்ப நம்மெல்லாம் பார்த்துட்டு போறது தான் நமக்கு நல்லது. நடிகர் சூர்யா வந்தாரு, அழுதாரு. அவர பத்தி நெறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனா, அவர் வேலை எதுவும் கெடப் போதா? இல்ல அவர் லைஃப் எதுவும் பாதிக்கப் போதா? நாளைக்கே அவரோட அடுத்த படம் கங்குவா, ரோலெக்ஸ் இந்த மாரி ரிலீஸ் ஆனா, இதே கூட்டம் தான் போய் முண்டி அடிச்சுட்டு போய் நிக்கும். அப்படின்றப்ப, இந்த தேவையில்லாத விமர்சனங்கள், தனிமனித தாக்குதல்கள் வந்து தவிர்த்துக்கலாம் நான் நெனைக்கிறேன். முக்கியமா வந்து வடிவேலு சார்ட்ட. சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களே அத கடந்து வந்துட்டாங்க அப்படின்றப்ப, வருத்தம் தெரிவிக்கல, அத பத்தி பெருசா எதுவும் பேசல அப்படின்றப்ப, இவர் தவறே பண்ணியிருந்தாலும், அந்த நேரத்துல நம்ம நம்மளோட விமர்சனங்கள சொன்னதோட நிறுத்திக்கிட்டு, அவர் போற இடம் பூரா அவர அவர் பண்ண அதே தப்ப நம்ம திரும்பி பண்ணி, அவர் குடும்பத்தையும், அவரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள வந்து ஒரு கோமாளியா சித்தரிச்சாங்க. எல்லாம் பண்ணது எல்லாமே சரிதான். ஆனா, அவங்க சித்தரிச்சத நம்ம தான் ஆதரிச்சோம். உண்மைய சொல்லணும்னா அதுதான். அவர பத்தின மீம்ஸ் வரும்போதோ, வீடியோஸ் வரும்போதோ, ஷேர் பண்ணல. அத பார்த்து நாங்க சிரிக்கல. ஸ்டேட்டஸ்ல வைக்கல. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாம, கலாய்க்காம இருந்தோம் அப்படின்ற மாரி யாராவது சொல்ல முடியுமா? மனசாட்சி தொட்டு சொன்னா எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட மன உளைச்சலுக்கு இந்த விமர்சனங்கள் காரணம் அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே நம்மளும் ஒரு வகையில காரணம் தான். நல்ல மனிதர இழந்துட்டோம்னு சொல்றோம். இருக்கிறவர யாரும் ஓட்டு போடல. இல்லாததுக்கப்புறம் முதல்வர் ஆகுற அளவுக்கு எல்லா தகுதியும் இருந்தவரு நம்ம இழந்துட்டோம்னு சொல்றோம். அதனால எல்லா மனிதர்களும் தவறு பண்ணக்கூடியவர்கள் தான். அது வந்து கேமரா முன்னாடி இருக்கிறப்ப வெளிச்சமா தெரியுது. கேமரா முன்னாடி இல்லாத நம்மள மாரி ஆளுகளுக்கு தெரியல. ஒரே தப்ப தான் எல்லாரும் பண்ணியிருக்கோம். அவராவது கண்ணீர் விட்டு அந்த நேரத்துல போய் மன்னிப்பு கேட்டாரு. நம்ம நமக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுக்கிற வேண்டியது தான். இதோட வந்து வடிவேலு போன்ற மத்த நடிகர்கள பத்தி விமர்சனங்கள நிறுத்திட்டு, முடிஞ்சா விஜயகாந்த் அவர்கள் செய்த மாரி நம்மளும் ஏதாவது முடிஞ்ச உதவி செஞ்சு, அவரோட ஆத்மாவ சாந்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம லைஃப்ப நம்ம பார்த்துட்டாவது போயிருவோம். இந்த விமர்சனங்கள இதோட நிறுத்திக்கிறது நல்லது. தேங்க் யூ.